பிறந்தது தனூர் மாதம். அதிகாலை கோவிலில் குவிந்த பக்தர்கள். திருப்பாவை சேமிப்பு. மார்கழி மாத பிறப்பையொட்டி பெருமாள் கோவில்களில் திருப்பாவை சேவித்தல் நிகழ்ச்சி தொடங்கியது. மார்கழி மாதம் 30 நாட்களும் திருப்பள்ளி எழுச்சி, திருப்பாவை பாடலை பாடி பக்தர்கள் பெருமாளை சேவித்து வருவது வழக்கம். மார்கழி மாதம் முதல் தேதியான இன்று அதிகாலை தனுர் மாதம் தொடங்கியதால் சென்னை, திருவொற்றியூர், காலடிப்பேட்டை, கல்யாண வரதராஜ பெருமாள் கோவிலில் ஆண்கள், பெண்கள் என ஏராளமானோர் திருப்பாவை பாடி பெருமாளை வழிபட்டனர். தினமும் 30 நாட்களும் அதிகாலையில் திருப்பாவை சேவித்தார் திருமண தடை நீங்கும், நினைத்த காரியம் நடைபெறும் என்பதனால் திருமணமாகாத பெண்கள் ஏராளமானோர் ஆண்டாள் நாச்சியாரின் திருப்பாவை பாடி வருகின்றனர். இதனையடுத்து போகி பண்டிகையன்று ஆண்டாள் பெருமாளுக்கு திருக்கல்யாண வைபவம் சிறப்பாக நடைபெறும். திருமணமாகாத பெண்களுக்கு ஆண்டாள் கல்யாண உற்சவம் அன்று முகூர்த்த தேங்காய் வழங்குவதால் திருமணம் வேண்டி காத்திருக்கும் கன்னி பெண்கள் முகூர்த்த தேங்காய் வாங்கி பூஜை செய்தால் திருமணம் நிச்சயம். அதனால் ஏராளமான பக்தர்கள் மார்கழி மாதத்தில் வழிபாடு செய்கின்றனர்.